விசுவாசம் என்றால் என்ன என்பதை விளக்குவதற்காக ஒரு சிறிய சுருக்கமான கதை. ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் நிழலில் பல பறவைகள் கூடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த மரத்தின் மீது அன்பு கொண்டிருந்தன. ஆனால் இறைவன் இந்த மரத்தில் வாழும் பறவைகள் யாவும் அந்த மரத்தின் மீது உண்மையிலேயே அன்பு கொண்டிருக்கிறனவா என்பதை சோதிக்க நினைத்தார். எனவே மாயமாக அந்த மரத்தை பட்டு போக செய்தார். இந்த காட்சி கண்ட ஒரு கிளி மட்டும் திடுக்கிட்டது. அம்மரத்தின் நிலையறிந்து கண்ணீர் விட்டது. இத்தனை நாள் இந்த மரத்தின் பொந்தில் எவ்வித ஆபத்துமின்றி அமைதியுடன் என் வாழ்க்கையை கழித்தேன். எனக்கு குடியிருக்க இடம் தந்த இந்த மரம் என் பசியை போக்கி வைக்க கனிகள் தந்தது, என்னை அலங்கரித்துக் கொள்ள ஊக்குரைத்தனது என தவித்தது. இதில் வசித்த மற்ற பறவைகள் அனைத்தும் செழுமையாக இடத்தை நோக்கி பறந்தன. ஆனால் கிளி மட்டும் அந்த மரத்தை விட்டு செல்லவில்லை. அந்த மரத்திலேயே தொடர்ந்து வசித்து வந்தது. இந்த கிளியின் உறுதியினை அறிந்த இறைவன் அதன் முன் தோன்றி, நீ தங்கியிருக்கும் இந்த மரம் தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே பசுமையான வேறு இடத்திற்கு செல்லாமல் இங்கேயே இன்னும் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டது. அதற்கு அந்த கிளி, இந்த மரத்தில்தான் என் தாய் என்னை ஈன்றார். அதன் பின்னர் இந்த மரமே எனக்கு தாயாக இருந்து எனக்கு உணவு ஊட்டியது. ஒற்ற நண்பனைப் போல என்னிடம் இணைந்து உறவாடியது. இயற்கை சீற்றங்களிலிருந்து என்னை காப்பாற்றியது. எனவே தற்சமயம் இந்த மரத்திற்கு ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். என் தாயை போன்று ஒத்திருக்கும் இந்த மரத்தினை விட்டு செல்வது தர்மம் ஆகாது என்று கூறியது. என்னிடம் இது காட்டிய அன்பிற்காக நான் பெரிதாய் கடமைப்பட்டுள்ளேன். எனவே என்னை தயவு செய்து இந்த மரத்தை விட்டு போ என்று மட்டும் கூறாதீர்கள் என்று கிளி கூறியது. இந்த கிளியின் வார்த்தையை கேட்டு இறைவன் மிகவும் மகிழ்ந்து போனான். தன்னுடைய நலனை கருதாமல் தன்னை பேணி காத்த மரத்திற்கு விசுவாசமாக இருக்க நினைக்கும் இந்த கிளி அபூர்வமானது, வணக்கத்தக்கது என எண்ணிய இறைவன், சரி, இந்த மரத்தை விட்டு போக வேண்டாம், வேறு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அதற்கு அந்த கிளி இந்த மரத்தை பழையபடியே பசுமை ஆக்க வேண்டும் என்று கேட்டது. உடனே இறைவன் கிளியிடம், இந்த மரம் உண்மையிலே பாதிப்புக்கு உள்ளாகவில்லை. இங்கு வசிக்கும் பறவைகளின் எண்ணங்களை அறியவே நான் ஒரு மாயை உருவாக்கினேன். கிளியான நீ மரத்தின் மீது கொண்டிருந்த விசுவாசத்தினை கண்டு மெய்சிலிர்த்து மாயை விளக்கி மீண்டும் முன்போல் இந்த மரத்தை பூத்து புலங்க செய்கிறேன் என்றார். ஒரு சிறிய கிளியானது தன்னை வளர்த்த ஆளாக்கிய மரத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தது. அதற்காக இறைவனிடம் வாதாடி அந்த மரத்தை மீண்டும் பூத்து குலுங்க செய்தது. ஆனால் சில மனிதர்களோ தங்களுடைய சுயநலத்தை கருத்திலே கொண்டு தாங்கள் வந்த கதையை மறந்து எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தன்னலம் கருதாமல் விசுவாசமாக இருந்தால் இறைவன் நம்மை உயர்த்துவார். நன்றி பாராட்டுவது விசுவாசமாக இருப்பது. இறைவனையே அழைத்து வரும் என்பதை நாம் மறக்க கூடாது. மாண்பு அம்மா அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள், என் எண்ணங்கள் மக்களை சுற்றியே அமர்ந்திருக்கின்றன, என்னுடைய செயல்பாடுகள் மக்களை மையப்படுத்தியே அமர்ந்திருக்கின்றது என்பார்கள். ஏழைகள் ஏழைகளாகவே இருந்துவிடக் கூடாது, அவர்களுடைய நிலை உயர வேண்டும், அதற்காகவே அள்ளும் பகலும் நான் உழைத்தி வருகின்றேன் என்று கூறி தன்னை பின்பற்றவர்களையும் மக்களுக்காக உழைக்க ஊக்கப்படுத்தியவர் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களிடம் விட்டு சென்ற மக்கள் பணிகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றி விசுவாசமாக நடந்து கொள்வோம் என இந்த விழாவில் உறுதியளிக்கின்றோம்.